அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர். இப்போ அவரை 76வது ஷரத்தின்படி, அரசியலமைப்பு 76வது சரத்தின்படி குடியரசுத் தலைவர் இந்த தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார். இவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு உரிய தகுதிகள் இவருக்கு இருக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறோமோ அவருக்கு இருக்கிற அந்த தகுதிகள் இவருக்கு இருக்கணும். இவர் ஒரு சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கணும். இந்திய அரசாங்கத்திற்கு, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு சட்டம் இயற்றும் போது அந்த சட்டம் சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்குவது இவருடைய வேலை. இந்திய அரசுக்கு ஏதாவது இந்த சட்டம் இயற்றும் போது இந்த சட்டம் முறையானதா அல்லது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதா என்பதை பற்றி இவருக்கு ஆலோசனை கூற இவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும், அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும், உச்ச நீதிமன்றத்திலும் இவர் வாதிடுவதற்கு இவருக்கு உரிமை இருக்கிறது. இந்த சட்டம் சம்பந்தமாக, இந்த சட்ட ஆலோசனைகள் சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து நீதிமன்றத்திலும் இவர் வாதிடுவதற்கு இவருக்கு உரிமை இருக்கிறது. இவர் குடியரசுத் தலைவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இவர் பதவி வகிக்கலாம். இவருடைய சம்பளம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிற அந்த வரையறைகளின்படி இவருக்கு சம்பளமும் மற்ற படித்தொகைகளும் வழங்கப்படும். ஒரு உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவர்களுக்கெல்லாம் எவ்வாறு சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதுபோல் இவருக்கும் நாடாளுமன்ற அந்த விதிகளின்படி இவருக்கு சம்பளம் வழங்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், ஆர்டிகல் 76 இவரை நியமிப்பது குடியரசுத் தலைவர். இவர் சிறந்த சட்ட வல்லுனர். அதாவது குடியரசு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உடைய தகுதிகள் இவருக்கு இருக்க வேண்டும். மத்திய அரசுக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ சட்டம் சம்பந்தமாக ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படி இவருடைய சட்ட சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்குவார். இந்தியாவில் இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களிலும் இவர் சட்டம் சம்பந்தமாக இவர் வாதிடுவதற்கு உரிமை இருக்கிறது. இவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கேற்ற பதவியில் இருப்பார். இவருடைய சம்பளம் நாடாளுமன்ற விதிகளுக்கு ஒப்ப இவருக்கு சம்பளம் வழங்கப்படும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்றங்களுடைய அவர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதுபோல் இவருக்கு சம்பளம் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.